ஆனால் லீக்கான போர்ஷனில் எடிட் ரெஃபரன்ஸ்னு வருது. அப்படின்னா இது யார் பக்கம் இருந்து வந்திருக்கு அப்படின்னு நம்மளால் ஒரு யூகிக்க முடியுது. லாஜிக் மிஸ் ஆகுது இந்த படத்தில். இங்கே தான் ஒன்று இந்த படத்தோட எடிட்டர் காப்பி யார்கிட்ட இருக்கும்? டைரக்டரு, ப்ரொடியூசரு, இல்லை இந்த ஹீரோ தரப்பில் ப்ரொடக்ஷன் டீமில் யார்ட்டையாவது இருக்கும். இன்னும் சென்சாருக்கு போகலை. சென்சார்லேருந்து லீக் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தா சென்சார் விளக்கம் கொடுத்துருச்சு, இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு கொடுத்துருச்சு. ப்ரொடக்ஷன் டைமில் இருந்து இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி யாராவது லீக் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ப்ரொடக்ஷன் சொல்லிடுச்சு. டைரக்டரும் தன்னோட மனவேதனையை சொல்லிட்டாப்புல. அப்போ ப்ரொடியூசரும் சொல்லியாச்சு, டைரக்டரும் சொல்லியாச்சு, சென்சாரும் சொல்லியாச்சு. இது இல்லாமல் சினிமா துறையில் இருக்கிற வேறு யாராவது பழி வாங்கியிருக்கலாமா அப்படின்னு பார்த்தா எல்லாரும் முன்னணி நடிகர்களுமே எல்லாருமே சொல்லிட்டாங்க, இது ஒரு தப்பு, இப்படி பண்ணாதீங்க, நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் குறிப்பாக விஜய் பற்றி எதிராக பேசியிருக்க இயக்குனர் அமீர் கூட உண்மையிலே இது தவறான விஷயம், இதை லீக் பண்ணவொன்னே சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இப்படி பார்க்கும்போது வாயை திறக்காம தானே குற்றவாளி. நான் விஜய் சொல்லலை, சொல்கிறேன். இந்த மாதிரி எவன் வாய் திறக்காமல் அவன் கமுக்கமாக இருக்கானோ அப்படின்னா வாய் குற்றவாளியாக இருக்கும்னு என்னோட கெஸ்ட்டாக இருக்குது. அப்போ இது எங்கே இருக்கு வருது அப்படின்னு கெஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் படத்தில் லாஜிக் மிஸ் ஆகி சம்மந்தமே இல்லாமல் வேறு யார் மூலியம் பழி போடுற மாதிரி ப்ரொடியூசர் வச்சுருக்காப்புல நம்ம சில்பா குமார்.